சர்வதேச நீலக்கொடி சான்றிதழ பெறும் வகையில மெரினாவில் 50 ஏக்கர் பரப்பளவுல செய்யப்பட இருக்கக்கூடிய வசதிகள்லாம் என்னென்ன? நீலக்கொடி சான்றிதழ் அப்படின்னா என்ன? ஏற்கனவே இந்த சான்றிதழை பெற்ற கோவளம் கடற்கரையில என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்துச்சு, மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க இருக்கோம். அதாவது மெரினா சென்னையில இருக்க ஒரு லோ பட்ஜெட் பொழுதுபோக்கு மையம். உலகத்துடைய 2வது மிக நீளமான கடற்கரை. உள்ளூர் மக்கள்ல இருந்து உலக சுற்றுலா பயணிகள் வரைக்கும் எல்லாரையும் ஈர்க்கிற இடமா இருக்கிறது இந்த நம்மளோட சென்னை மெரினா. அங்க அணிவகுத்து நிற்கும் தலைவர்களுடைய சிலைகள் ஒரு பக்கம், கலை பொருட்கள், கைவினை பொருட்களுடைய விற்பனை மறுபக்கம், வகை வகையான சிற்றுண்டிகள், அதே மாதிரி குழந்தைகளுக்கான பொழுதுபோக்குன்னு எல்லாமே மெரினாவோட சிறப்பு அம்சங்களா இருக்கு. இப்ப அங்க அண்ணா நீச்சல் குளம் பகுதியில மெரினா கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ பெறும் திட்டத்துல ஒரு பகுதியா அங்க பல்வேறு வசதிகளும் செய்யப்பட இருக்கு. அங்க என்னென்ன வசதிகள் வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன சர்வதேச நீலக்கொடி சான்றிதழ் அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாமா? சமீபத்துல தமிழக பட்ஜெட் தாக்கல் செஞ்ச நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழகத்துல 6 கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே மெரினா கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கான ஒரு ஒப்பந்தமும் கோரப்பட்டிருந்துச்சு. இந்த சர்வதேச நீலக்கொடி சான்றிதழ் உலகத்துல துளியும் சுற்றுச்சூழல் மாசு இல்லாம தூய்மையா காணப்படுற கடற்கரைகளுக்கு வழங்கப்படக்கூடியது. டென்மார்க்கை சேர்ந்த சுற்றுச்சூழல் கல்விக்கான அறக்கட்டளை தான் இந்த சான்றிதழை வழங்குறாங்க. அதாவது உலகினுடைய தூய்மையான கடற்கரைக்கான அங்கீகாரமா இது இருக்கு. இந்த சான்றிதழை வழங்க சுற்றுச்சூழல் கல்வி, கடல் நீரின் தரம், சுற்றுச்சூழல் மேலாண்மை, பாதுகாப்பு, அப்புறம் சேவை, இந்த 4 தலைப்புகளின் கீழே 33 கடுமையான விதிமுறைகள் அளவுகோலா வைக்கப்படுது. அதாவது குளிக்கிறதுக்கு தரமான தண்ணி இருக்கணும், தொழிற்சாலை கழிவுகளோ இல்ல கழிவு நீரோ கடற்கரை பகுதியில கலக்கக்கூடாது, கடற்கரை ரொம்ப தூய்மையா இருக்கணும், திடக்கழிவு மேலாண்மை மேஜைகள், அப்புறம் நிழல் குடைகள், இந்த மாதிரியான வசதிகள் எல்லாமே கடற்கரை பகுதிகளுக்கு வர மக்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி வரக்கூடிய பொதுமக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே தயாரா இருக்கணும். அதாவது மருத்துவ முதல் உதவியிலிருந்து குடிநீர் வசதி, சிசிடிவி கண்காணிப்பு, வாகன நிறுத்தும் வசதி இப்படின்னு எல்லாமே கண்டிப்பா இருக்கணும். இந்த 33 விதிமுறைகள் இருந்தா மட்டும்தான் அந்த கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் கொடுப்பாங்க. அதாவது இப்ப நம்ம பார்த்தோம்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 5000க்கும் அதிகமான கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் கொடுக்கறாங்க. இந்த லிஸ்ட்ல 600க்கும் அதிகமான கடற்கரைகளுக்கு நீலக்கொடியை வாங்கி டாப்ல இருக்கிறது எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெயின்.